எல்ஐசி ஏஓ மெயின்ஸ் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி அட்டன் பண்ணாங்க, ஓவராலாக என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்றத வந்து நான் வந்து கேட்டு அப்டேட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஹாய் ப்ரோ. சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஓகேப்பா. எப்படிப்பா பண்ணீங்க எக்ஸாமு? சார் ஓரளவுக்கு ஈஸியாக சார். ஓரளவுக்கு நம்ம பொறுத்தானே சார் இருந்துச்சு. ஓகே. ரீசனிங் பொறுத்த அளவுக்கு 3 எல்லாமே பஸ்ஸில் இருந்தது. எல்லாமே 2 வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகே. ஏர் பஸ்ஸில் வந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் எல்லாமே பஸ்ஸில் வந்துருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன பேஸ் பண்ணி வந்துருந்துச்சுப்பா பஸ்ஸில்? மந்த் பேஸ் சார். 8 பேர் மந்த் பேஸ் பண்ணி அப்புறம் அவங்க வந்து ஏதாவது ஒன்று லைக் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம். 2 வேரியபிள் இருக்கும். அது எப்பவுமே நம்ம போகிற மாதிரி ஈஸியாக ஒரு 2 ஸ்டெப்பில் போகிற சார் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே ஈஸி லெவல் தான், ரைட்டா? சார். ஓகே ஓகே. அவ்வளோ டஃப்னஸ் கிடையாது. ஓரளவுக்கு அந்த டைமிங்கில் போடலாம். ஓகே. இப்போ இயர் மந்த் வேற என்ன பஸ்ஸில் வந்துச்சு? வேற என்ன பஸ்ஸில் செஞ்சீங்க? சார் அப்புறம் அந்த இது என்ன பேர், சீனியர் ஜூனியர் அந்த இது பேஸ் பண்ணி வந்துச்சா? ஆமாம் சார். ஆமாம், அது ஒன்று சார். அது வந்தது. எல்லாமே சார் எல்லா பஸ்ஸுலுமே 2 வேரியன்ட் இருக்கும் சார். ஓகே. இப்போ சீனியர் இருக்கும், அவங்க ஏதோ லைக் பண்ணியிருப்பாங்க, அப்படி ஒன்று இருந்துச்சு. ஓகே. அப்புறம் மிஸ்செலனிஸ்ல என்ன வந்துச்சு? ஆமாம் சார், அது வந்துச்சு. ஒரு பேர் கன்ஃபிகர் வந்துச்சு. அப்புறம் 5 இது வந்துச்சு. இன்புட் அவுட்புட் வந்துச்சு. ஓகே. பேர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன், பாத்தீங்களா? சார் யூஸ் பண்ணுங்க சார். அதுவுமே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு சார். நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதான் இருந்துச்சு. ஓகே. எல்லாமே நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணீங்களா? இன்புட் அவுட்புட் சார். நம்பர் அதாவது நம்ம நம்பருக்கு போறதா சார் இருக்கும். இது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். ஓகே. ஆட் ஒன் தான் சார் இருக்கும். சரி. பேர் அப்புறம் பிளட் ரிலேஷன் வந்துச்சாப்பா? சார் பிளட் ரிலேஷன் இல்ல சார், அதுவும் இல்ல சார். டைரக்ஷன் அதுவும் இல்ல சார். ஓகே. அப்ப சிலாரிசம் வந்துச்சா சார்? கான்செப்ட் பொறுத்த அளவுக்கு இருந்தது. இல்லம்மா, ரீசனிங்ல சிலாரிசம் வந்துச்சான்னு கேக்குறேன். இல்ல சார், இல்ல. ஓகே. மொத்தமா இந்த இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரீசன். சார் அதாவது 4 இது வந்துச்சு, பஸ்ல இருந்துச்சு. ஓகே. 4. அப்புறம் ஒரு 10 மார்க் கிட்ட இது இருந்துச்சு சார். ஓகே. ஓவராலா எவ்வளவு அட்டெண்ட் கொடுத்தீங்க ரீசனிங்ல? சார் நான் வந்து 25 இருக்கேன் சார். 25. வெரி குட். சரியான சார். 30க்கு 25 கொடுத்துருக்கீங்க, கரெக்டா? சார். ஓகேப்பா. இப்போ ஆப்டிடியூட் எப்படிப்பா? ஓவராலா ஆப்டிடியூட் எப்படி இருந்துச்சு சார்? ஓவரால் ஆப்டிடியூட் வந்து ஹெச்பி பிஓ பிலிமினரா சார் இருந்தது. அவ்வளவு கஷ்டம் சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் டிஐ எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கு. வேல்யூ எல்லாமே சிங்கிள் வேல்யூ வரும். ஃபுல் ஓவர் வரும், சிங்கிள் பிக்சர் எடுத்துட்டு வரும். 3 டிஏ வந்துச்சு. 1 டிஏ வந்துச்சு. ஒரு கேசட் வந்துச்சு, கேசலெட். மொத்தம் 3 டிஏ வந்துச்சு. அதுல 1 வந்து பாத்தீங்கன்னா கேசலெட் சார். 1 கேசலெட் சார். ஓகே. கேசலெட் டிஏ என்ன பேஸ் பண்ணிருச்சதா சார்? அது வந்து மேனுஃபேக்சரிங் வந்து சோல்டு அன்சோல்டு இருக்கும். 3 நாள் இருக்கும். சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாள் இருக்கும். அதுல அவங்க சோல்ட் பண்ணதுன்னா அன்சோல்டு பண்ணதுன்னா ஓகே அது கேட்டாங்க சார். சண்டே, மண்டே, டியூஸ்டேல வந்து ஒரு பொருள் வித்திருக்காங்க. ஆமா சார். சோல்டு, அதுக்கப்புறம் அன்சோல்டு, அதுக்கப்புறம் அதுல இருந்து அதோட டோட்டல் எவ்வளவு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு, ரைட்டா? சார். ஓகே. இதுப்பா 2 டிஏ ஒரு இதை பேஸ் பண்ணி வந்துச்சு. அப்புறம் 5 இது வந்துச்சு. அரித்மெட்டிக் வந்துச்சு சார். 5 क्वेश्चन. ஓகே. 5 அரித்மெட்டிக் क्वेश्चन. ஓகே சார். ஓகே. அப்புறம் குவான்டிஃபிகேஷன் ஈக்குவேஷன் வந்துச்சு சார். 2 வந்தது. ஓகே. ஈக்குவேஷன் வந்துருச்சா? ஓகே. சரிப்பா. இது சிம்பிளிஃபிகேஷன் வந்துருந்துச்சா? சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் அதான் சார் வந்துச்சு. அது 2 क्वेश्चन. 3 சார். 3 क्वेश्चन. ஓகே. ஓகே. இப்ப டிஏ வந்து 2 டிஏ கேட்டிருந்தாங்கல்லப்பா, அதுல மொத்தம் 3 டிஏ. ஒன்னு வந்து கேஷ் சார். ஒன்னு வந்து பார் கிராப்ல வந்துச்சு. ஒன்னு வந்து பார், ஒரே சிங்கிள் பார் சார். சிங்கிள் பார் கீழே வந்து இதுல வந்து ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பொருளை வித்து மொத்த காஸ்டோட ப்ராஃபிட் இருக்கும். அது கீழே வந்து அது பொருள் இருக்கும். அதாவது 2 ப்ளூன்னு 2 வச்சிருப்பாங்க. அந்த பொருளை வித்து மொத்தம் போட்டிருப்பாங்க, அமௌண்ட் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து இந்த எத்தனை பொருள் வரும் சார்? அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து அவங்க தனித்தனியா வித்திருக்காங்க. அந்த வித்ததுக்கு ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு வித் பாரோட கேட்டுட்டு கீழே வந்து ஒரு நோட் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஓகே. சரிப்பா. இன்னொரு டிஐப்பா? இன்னொரு நார்மல் சார். பாராகிராஃப் நார்மல் தான் சார். ஓகே. சோ குவான்ட்ஸ்ல ஓவராலா எவ்வளவு அட்டெண்ட் கொடுத்தீங்க?
சார் 22 வரும் சார். 22. ஏன்னா டிஏ வந்து கொஞ்சம் கால்குலேட் சார், நம்ம ஈஸியா சொல்ல முடியாது, கொஞ்சம் கால்குலேட் சார். கொஞ்சம் கால்குலேட்டிவ் மாடரேட் வச்சுக்கலாம், ரெண்டு டிஏமே மாடரேட். ஓகேப்பா ஓகேப்பா. சரி, நெக்ஸ்ட் ஜிகே கேட்டிருந்தாங்க சார். பண்ணிருக்கேன் சார், 12 13 போட்டேன் சார், அதான் போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் சார். ஓகேப்பா, ஏதாவது ஞாபகம் இருக்கா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கேட்டாங்க அப்படின்ட்டு? சார் நிறைய கேபிட்டல் கேபிட்டல் ஒரு வேர்ல்டோட நாட்டோட கேபிட்டல் கேட்டாங்க சார். ஓகே ஓகே, அதாவது ஸ்டாட்டிக்கா கேட்டிருந்தாங்க சார். ஸ்டாட்டிக் ஜிகே நிறைய கேட்டிருந்தாங்க சார். கேபிட்டல் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகே ஓகே. வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ், வேற ஏதாவது? அப்புறம் ஒரு நிமிஷம், இது நேஷனல் அப்ளேஸ் சார், நேஷனல் அப்ளேஸ் சார். ஓகேப்பா, இது இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எப்படி இருந்துச்சுப்பா? என்ன சார்? இன்சூரன்ஸ் அவேர்னஸ் சார், அது நீங்க ஒரு வீடியோ போட்டீங்களா சார்? நம்ம யூடியூப் ஒரு வீடியோ பார்த்தேன் சார், உங்க வீடியோ. ஓகே. இது ஜென்ரலா சார், ரொம்ப டெப்தாலாம் இல்ல, கொஞ்சம் ஜென்ரலா சார் இருந்துச்சு சார், ஒரு பொசிஷன் ஜென்ரலா இருந்துச்சு. ஓகே. தம்பி அதை ஒரு 15 போட்டேன் சார், போட்டேன் கம்மியா தான் போட்டேன் சார். கம்மியா தான், பரவாயில்ல. ரொம்ப டெப்தாலாம் இல்லாம கொஞ்சம் ஓரியன்டா சார் இருந்துச்சு. ஓகே ஓகே. அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு? என்ன சார்? இருந்துச்சு சார், இருந்துச்சு. அதுல வந்து ரொம்ப சார், ஒரு நிமிஷம் இருந்துச்சு சார், 3 क्वेश्चन பார்த்த மாதிரி இருந்தது. சொன்னேன், ஆமா. ஓகே ஓகே ஓகே. வேற இவ்வளவுதானா மெயின்ஸ்? ஓகே, கரெக்ட்டா. ஆப்டிட்யூட், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். ஆமா சார். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டு ஒரு எஸ்ஏயும் ஒரு இது சார், லெட்டர் ரைட்டிங். ஓகே. ஹலோ தம்பி, கேக்குதா? சொல்லுங்க சார். எஸ்ஐ வந்து எதை பேஸ் பண்ணி வந்துருச்சு? சொல்லுங்க சார். ஓகே. எஸ்ஐ வந்து எதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க சார்? கேட்கல சார். எஸ்ஐ வந்து அதோட கான்செப்ட், என்ன கான்செப்ட பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க? சார், இது நம்ம என்விரான்மென்ட். ஓகே ஓகே, கொஞ்சம் ஈஸி தான். அப்ப லெட்டர் ரைட்டிங் வந்து இமெயில்ல ஏதாவது போடுறப்ப இருந்துச்சு, ஒரு லெட்டர் ரைட்டிங் இருந்துச்சு. ஓகே ஓகே. இமெயில் பண்ற மாதிரி, யாருக்கு இமெயில் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க? அதாவது கம்பெனி சிஓக்கு கொஞ்சம் கம்பெனி கொஞ்சம் டெவலப் பண்ற காட்டி இப்ப சொல்லிருப்பாங்கல்ல, அந்த கேட்டகரி போடுறாங்க சார். ஓகே, கம்பெனியை நம்ம கம்பெனி சிஓக்கு நம்ம ஒரு லெட்டர் போடுற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகேப்பா ஓகேப்பா, சூப்பர். ஓகே, ஓவராலா எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? சார் ஓவராலா பாக்கலையே. ஓகே ஓகே. சரிப்பா, ஸோ நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மெயின்ஸ். எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. எனி டவுட் இருந்தாலும் ஓகே சார். ரிசல்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓவராலாக எல்ஐசி ஏஓ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு இயர் பேஸ்டு, மந்த் பேஸ்டு, அப்புறம் டெசிக்னேஷன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 பஸ்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து 2 வேரியபிள் தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நம்மளால் போடுற மாதிரி தான், ஒரு ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் சார் இருந்துச்சு. இதை எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் சார் நாங்கள் வந்து இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேர் டெஸ்ட், மிஸ்லனிஸில் ஒரு பேர் டெஸ்ட் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் வந்து கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு ஈஸி லெவலில் தான் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவராலாக நல்ல அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் வந்து போடலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25 வந்து போட்டிருக்காங்க. இப்போ அதுவே நீங்கள் குவான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு 3 டிஐ வந்திருக்கு. ஓகே, சுபா. அதே இது நீங்கள் குவான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து 3 டிஏ, ஒரு டிஏ வந்து கேஸ்லெட் பேஸ் பண்ணி சண்டே, மண்டே, டியூஸ்டேல ஷோல்டு அண்ட் அன்ஷோல்டு பற்றி கேட்டிருக்காங்க. இன்னொரு டிஏ வந்து உங்களுக்கு வந்து பார்கிராஃப் வச்சு கேட்டிருக்காங்க. இன்னொரு டிஏயும் உங்களுக்கு பார்கிராஃப் தான். ஒன்று வந்து நார்மலாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு கொடுத்து அதோட ரேஷியோ வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 2 கொஷின், அர்த்தமேட்டிக் 5 கொஷின், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ குவான்ஸில் ஓவராலாக குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22+. ஸோ நான் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் 20+ போட்டிங்கனாலே குவான்ஸில் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் நேஷனல் அஃபேர்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அந்த 14, அதுக்கப்புறம் அந்த 10+ போடுறதே பெரிய விஷயம் தான். ஸோ அதே தான் நல்ல அட்டெம்ப்டாக வந்து 12+ வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னும் போது, அதாவது இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓவராலாக காமன் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப டெப்த்தாலாம் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொன்னது வந்து 14. என்னைய பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 12+ இன்சூரன்ஸ் அவேர்னஸில் போட்டாலே அது வந்து பெஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஸோ ஓவராலாக நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் முறையாக மேக்ஸு, ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் பக்காவாக வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா அதோட ஒரே ஒரு ஸ்டாஃப்ட்ட இருந்து நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய அல்டிமேட் கோர்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேற டவுட்ஸ் அண்ட் கொரிஷன்ஸ்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விடுங்க. தேங்க்யூ.